ஹாய்! இது வந்து பசங்களுக்கு இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டினேன். என்னன்னா, ஆலு பராத்தா. அதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்லயே போட்டேன். என்னால முடியல. என்னால ஃபுல்லா அதில எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது போல இருக்குன்னு, சரி தனியாவே போட்டுருவோம்ன்னு சொல்லிட்டு போட்ட வீடியோ தான் இது. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 1, 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேடிக்கை காமிச்சது நடுவுல. அப்படி இருந்தா கஷ்டப்பட்டு மசிச்சு எடுத்துட்டேன் நானு. அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்தா கத்தி வச்சு ஒரு போடு போட்டு அப்புறமா கூட குத்தி எடுத்துக்கலாம். ஈஸியா இருக்கும். நான் ஒரு வீரசாலி, பலசாலின்னு அப்படியே குத்தி எடுத்துட்டேன் நான் வந்து. அப்புறம் வந்து வெங்காயம் வந்து உங்களால எவ்வளோ பொடி பொடியா கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடி பொடியா கட் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து நமக்கு அந்த பராத்தா தேய்க்கும்போது வந்து அது அங்கங்கே தட்டுப்படும். பிஞ்சு போயிடும் எடுக்க முடியாம கஷ்டப்படுவோம். அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு அத நல்லா கொஞ்சம் பொடியா கட் பண்ணிக்கோங்க. இல்ல சாப்பர்ல போட்டுக்கோங்க. நான் கையிலேயே தான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சேன் நானு. கோதுமை மாவு ஆல்ரெடி நான் பெசஞ்சு வச்சுட்டேன். அதை வந்து சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அதேமாதிரி உங்களுக்கு வேணால் மைதா மாவு கூட பண்ணுங்க. ஆனால் கோதுமை மாவு தாங்க பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கோதுமை மாவில் தான் பண்ணுவாங்க. மைதா மாவில் அந்த அளவுக்கு இருக்காது. சில பேருக்கு வந்து மைதா மாவு தான் பிடிக்குன்னுவாங்க. நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வாய் நம்ம சாப்பிட போகிறோம் அவ்வளோதான். அது வந்து என்னென்னா கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக விடுங்க, ரொம்ப விடாதுங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து வெங்காயத்தை போட்டு ரொம்ப வதக்க வேணாம். ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக வதக்குனா போதும். இது வதக்குறதுக்கு அப்புறம் நடுவில் எனக்கு வந்து என் பசங்க டீ கூட பிஸ்கெட் கூட வந்து நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் அதை வதக்கிட்டே இருந்தேன். இதை வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை மசிச்சு வச்சுருக்கோம்ல அதை போட்டுருங்க. அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கலர்னா போதும். என்னென்னா அது கூட இது ஜெல் ஆகணும். வெங்காயமும் இதுவும் ஜெல் ஆகணும். அவ்வளோதான். ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்துருச்சு. வெங்காயமும் ஆல்ரெடி கொஞ்சம் வதக்கிட்டோம் லைட்டாக. ரொம்ப இல்லை லைட்டாக வதக்கிட்டோம். அதனால் அதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சிம்பிளாக எப்பயும் போல் எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கிற மசாலா என்னென்னா சீரகத்தூள், கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள். இது ஆல் டைம் எங்கள் வீட்டில் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே இது போட்டாலே நமக்கு டேஸ்ட்டு கொடுத்துரும். இதை தவிர நான் எந்த மசாலாவும் போட மாட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் இந்த 3 மசாலா தான் போடுவேன் நான். எக்ஸ்ட்ரா மசாலா போட்டால் சொல்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் நான் பெரும்பாலும் போட்டதில்லை. இது மட்டும் தான் போடுவேன். இது 3த்தையும் போட்டு கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கு வைக்கும்போது உப்பு போடலை. சப்போஸ் நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா உப்பு பார்த்து போடுங்க. இல்லை உப்பே போடலைனாலும் பரவாயில்ல. நான் உப்பு போடாதனால அதுக்கப்புறமா தான் உப்பு போட்டு அதை மசிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா. அதெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன் இல்லையா, முன்னாடியே காட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவை வந்து கொஞ்சம் பெருசா எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியா பண்ணாதீங்க நீங்க. கொஞ்சம் பெருசா பண்ணிட்டு, அந்த உருளைக்கிழங்க வந்து நல்லா வந்து கொஞ்சம் நெறைய எடுங்க. அப்பதான் வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க கொஞ்சம் எடுத்தீங்கன்னா நடுவுல மட்டும் தான் ஸ்ப்ரெட் ஆகும். மீதியெல்லாம் நார்மலா சப்பாத்தி சாப்பிடுற மாரி ஆயிடும் நமக்கு வந்து. அதனால் அதை எடுத்து நல்லா ரவுண்டு பண்ணி உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து இது தேய்க்கிறதுக்கு வந்து கோதுமை மாவு எடுக்கல, மைதா மாவு எடுத்தேன். ஆனால் நல்லா ஸ்மூத்தாக போச்சு. ஏன்னா கோதுமை மாவு எடுத்தால் அது வேஸ்ட்டாக கீழே கொட்டணும் மறுபடியும் நான். அது இருந்தால் யூஸ் ஆகும் இருக்காதுன்றதுனால மைதா மாவு தான் எடுத்தேன். ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இனிமேல் இப்படியே இந்த டெக்னிக்கே யூஸ் பண்ணிக்கலான்ற முடிவுக்கே வந்துட்டேன். அந்தளவுக்கு ஒட்டாமல் சாஃப்டாக வந்துச்சு. நல்லா எல்லா இடமும் நல்லா கவர் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல கேப் இருந்தாலும் நம்ம தேய்க்கும்போது பிச்சுக்கும். அதனால தான் வந்து அது வந்து மைதா மாவில் தான் நான் தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தேன். ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, மேலோட்டமாக தேய்ங்க. எங்கேயாவது வந்து அந்த மசாலா வெளியே வர மாரி இருந்தால் அந்த இடத்த விட்டு மற்ற இடத்துக்கு போயிடலாம். அதனால் வந்து கொஞ்சம் இதுவாக தேய்ங்க. கொஞ்சம் சைடில் வந்து அது கனமாக தான் இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 1 இல்லை 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். இதுவாவது பரவாயில்ல. ஆக்சுவலாக நான் போயிருந்தேன்ல, மணாலி போயிருந்தேன்ல, அங்கே வந்து அது முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சது என்ன ஊருன்னு தெரியல. பஞ்சாப் மாதிரி இருந்துச்சு. ஆனால் பஞ்சாப் கிடையாது, அது எனக்கு தெரியும். பஞ்சாப் மாதிரி இருந்துச்சு. அங்கே என்னன்னா வீட்டிலே தான் எல்லார் வீட்லேயுமே அசால்ட்டாக வந்து கோதுமை வளர்க்குறாங்க அவங்களே. அத எடுத்து அவங்களே இது பண்ணிப்பாங்க போல இருக்கு. அங்கே ஒரு ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிட்டா அதுதாங்க உண்மையான பராத்தா. இதெல்லாம் இல்லைங்க. நம்ம ஊரில் சாப்பிட்றதெல்லாம் பராத்தாவே இல்லைங்க. அவங்க குடுக்குறாங்க பாருங்க. அந்த ஒண்ணே நம்மளால முழுசா சாப்பிட முடியல. அது மேல அவ்ளோ பட்டர் போடுறாங்க. அதுக்கு அவ்ளோ தயிர் குடுக்குறாங்க உண்மையாவே. அது ஊறுகாய் குடுக்குறாங்க. அதுதான் பராத்தா. இங்க நம்ம சென்னையில கிடைக்கிறதுக்கு கூட இல்ல. அது வந்து நம்ம வீட்ல செய்ற மாரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆனா அங்க போய் சாப்பிடும்போது தெரியுது, அந்த டேஸ்ட்டு நமக்கு வருமான்னு தெரியல. ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது நெறைய பட்டர் விடுறாங்க. எனக்கெல்லாம் பட்டர் அந்த அளவுக்குலாம் விடுறதுக்கு மனசு வராது, விக்கிற விலைவாசிக்கு. அதனால எண்ணெய விட்டு நான் சுட்டு எடுத்துட்டேன் நான் வந்து. ஆனா, நீங்க எண்ணெய்க்கு பதில் பட்டர் போட்டீங்கன்னா, அப்படியே அதே டேஸ்ட்டு தான் வரும் இது வந்து. அங்க ரொம்ப கடிமா போட்டாங்க. இங்க ஓரளவுக்கு நம்ம மெலிசா தேய்க்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் தெரியுமா போடுங்க. இது வந்து பெரியவங்கன்னா ஒரு 3 சாப்பிடலாம். சின்ன பசங்கன்னா ஒரு 1 1/2 இல்ல 2 சாப்பிட்டாலே போதும். என் பையனுக்கு நான் 3 வச்சேன். என் பொண்ணுக்கு 2 வச்சேன். என் ஹஸ்பண்டுக்குமே 3 தான் வச்சேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், தயிர் இல்ல எது வேணா சாப்பிடலாம். இல்ல சாஸு, மயோனைஸ் கூட சாப்பிடலாம். நான் வந்து தயிர்ல கொஞ்சமா மிளகாத்தூளும், சீரகத்தூளும் போட்டு குடுத்துறேன். இதுவுமே டேஸ்ட் நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது பிரிச்சா உள்ள அப்படிதாங்க இருந்துச்சு மசாலா. கண்டிப்பா ட்ரை பண்ணி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.